கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதால் மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிக்கலாம், வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:26 வாசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம். என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே, எனக்கு தா. உன் கண்கள், உன்னுடைய கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் வழிகளை நோக்குவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உன் இருதயம் எனக்கு தாம். ஆண்டு நம்ம கிட்ட ஒரு பணம் பொருளை கேட்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூ பழம் கேட்கல, ஒரு பெரிய காரணம் கேட்கலாம். கேட்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? மகனே மகளே, இருத்தனுக்கு தாம். ஆற்றல் கொடுத்து ஏசப்ப நாமத்தில் சுத்தப்படுத்த ஆண்டவருக்கு மகிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வசனங்கள் வாசிங்கள். நீதிமொழிகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகனே, என் மகனே, மை சன், மை டியர் சன். தேவன் கொடுக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஊழியக்காரமானே, உன் இருதயம் யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது. கர்த்தருக்கு இந்த உள்ளத்தை கர்த்தர் தான் கேட்கிற ஆண்டவர். உள்ளத்தவர் கொடுத்தன்னு சொன்னா நிச்சயமா உள்ளத்துக்குள்ளே இயேசு வந்து வாசம் பண்ணுவார். உன் கவலைகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும், வேதனை மாறி தேவன் மகனே சமாதானமா வாழ்ந்து காட்டுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கிற முதல் காரியம் என்ன? மகனே மகளே, உள்ளத்தனுக்கு தா. சுத்தப்படுத்த நாமத்தில் உள்ளத்துல காத்தையோ சோர்ந்து போகிறோம், நம்ம உடைந்து போகிறோம். அப்ப உள்ளத்தை யார் சரிப்படுத்த முடியும்? ஏசப்பத்தவனுக்கு சரிப்படுத்த விசுவாசிக்கும். என் பிள்ளைகளே, உன் மனசுக்குள்ள உள்ளத்துக்குள் பல போராட்டம் இருக்கிறது, பல கஷ்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. நீ ஜெபிக்க முடியாம சோர்ந்து போகிற ஏன் தெரியுமா? இந்த உள்ளத்துக்குள்ள மிகப்பெரிய பாரம் இருக்கு. கர்த்தர் கேட்கிற காரியம் என்ன? மகளே, உள்ளத்தனுக்கு தா. ஆண்டவருக்கு சுத்தப்படுத்த நாமத்தை இருந்து யாருக்கு சொந்தமாக? கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த உள்ளத்துக்குள்ள உனக்கு பெரிய கவலை பாரம் இருக்கு. இன்றைக்கு இந்த வாக்கு கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையோடு பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தை அவர் கொடுத்து விடு. யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. மனசுக்குள்ள ஏசப்பா தான் வாழ வேண்டும். மனுஷுக்குள்ள சொன்னா நீ கெட்டு போடுவேன். நான் விசுவாசிக்கிறேன். மனசுக்குள்ள யார் வாழணும்? ஏசப்பா இருக்க வேண்டும். அவன் இருக்கிறார் சொன்னா நிச்சயம் உள்ளத்துல எப்பவும் உனக்கு சமாதானமா இருப்பேன். கலங்கி உட்கார மாட்டேன். ஆண்டவருக்கு மையம் ஆத்துமா தேற்றக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் அன்பு பிள்ளைகளே, இருத்துக்குள்ள பல கஷ்டங்கள் இருக்கு, மனசுக்குள்ள பல போராட்டம் இருக்கு. இதை மாற்ற வைக்கிற ஒரே ஒரு வல்லமை படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் கேட்கிற முதல் காரியம் என்ன? இருத்தனுக்கு தான் வந்து வாசம் பண்றேன். இருதய கத்தம். நீ சோர்ந்து போக வேண்டாம். உள்ளத்துக்குள்ள ஏசப்பா வந்து வாசம் பண்ண போறாரு. அவர் கொடுத்த நிச்சயமாவே வாழ்க்கையில நீ பெரிய வெற்றி பெறுவே, பெரிய மாற்றங்களை பெறுவே, வித்தியாச நிச்சயமா நீ பார்ப்பே. ஏன் வாழ்க்கையில தோல்வி கஷ்டம் உள்ளத்தை யார் கொடுத்து விட்டு உள்ளத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரே ஒருவர் என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ள யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது.